ஓ அன்வர், என்ன இந்த பக்கம்? பக்கத்தில் சவாரிக்கு வந்தேன், அப்படியே அப்பா பார்த்துட்டு போகலான்னு. அப்பாவா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது நானும் தேன்மொழியும் லவ் பண்ணுறோம். அந்த விஷயமா அப்பாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு. அன்வர் வா வா வா, எப்போ வந்தாச்சு? இப்போதான் நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். வணக்கங்க. கள்ள கழுவிடம். அப்பா நீ கேட்ட கேட்டுக்கு எங்க வீட்டு பெண்ணு கேட்கலாம் பேசாதடா. ஏங்க நீங்க தானே? ஆமாடா, ஞான் தான். என்ன பார்த்தா கேன பைய மாதிரி தெரியுதா? ஏய் பேசாதடா, இவனே வேணா அப்படியே நடத்துக்கோ. முட்டா பையன், ஞான் அப்படி இல்ல. மானம் கட்டவனே, நல்ல மாதிரி நடிச்சு என் பொண்ணை ஏமாத்தி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியா? துபார் நீ பாக்குற வேலைக்கு உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? செருப்பால் அடிப்பா மாமா. யோ மரியாதை பேசு. அவர் குடிச்சிருக்காரு, தெரிஞ்சு போங்க, நாளைக்கு பேசிக்கலாம். குடிச்சதா என்ன பேசுறா? ஏய் வாய்க்கு வந்தபடி பேசுற, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். வார்த்தை அளந்து பேசு. வயசுல பெரிய ஆள் பாக்குறேன் இல்ல, அவ்வளவுதான். என்னடா என்ன லவ் பண்றதுனால அண்ணன் மேல கை வச்சிருவியா? தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஓ அப்ப என்ன விட உன் அண்ணன் தான் உனக்கு முக்கியமா? ஆமாண்டா, இந்த உலகத்திலேயே எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, போடா. நான் சொல்றது கேளு, தெரிஞ்சு சொல்லு. பாமா கூட்டு போ. குடும்பத்தோட அழிச்சிடுவேன். பிரியஸ் அவனு ஓவரா பேசுறான். அடடா அவனே. இன்னொரு தடவை என் அண்ணன் மேல கைய வெச்ச மரியாதை கெட்டுரும். தெரி அம்மா உள்ள கூட்டு போமா. போ தேடு. சாரி. ஏய் எனக்கு துரோகம் பண்ணல. என்னன்னா அவன் உங்களை அடிக்கிறான், நீங்க போய் அவன் கிட்ட சாரி கேட்டிட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? சீ, மானகட்ட குடும்பம் தானே உங்களுக்கு. வீடேறி வந்து பொண்ணு கேட்டா என்ன கேவலப்படுத்துறீங்களா? என்ன ஏமாத்திட்டல, உன் கழுத்துல ஏமா தாலி கட்டறான் பார்க்கலாம். செத்தடி. போடா. என்னடா தங்கச்சி வளர்த்து வச்சிருக்க? ரோட்டில போன வரன பிச்சைக்காரன் எல்லாம் உள்ளில ஏறி வந்து பொண்ணு கேக்குறான். அப்பனே மதிக்காத எந்த குடும்பமும் உருப்பட்டதா சரித்திரம். இதெல்லாம் தெருவுல இருந்தா கத்தனமா? ஓடி உள்ளில. நீங்க உள்ள வாங்க. போ. நீ எல்லாம் ஒரு மனுஷன். மானம் போகுது. என்ன இங்க அவுத்து போட்டு ஆடுறாங்களா? நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? அடுத்தவும் பிரச்சனையை பாக்குறதுன்னு அலுவா சாப்பிடுற மாதிரி. என் மிக்சிங் எப்பவுமே வித்தியாசமாக இருக்கும். தனி விடு. குடிகாரங்க எல்லாருமே கெட்டவங்க இல்லை. என் போதையில் பேசுகிறேன்னு நினைக்காது. அப்போ எங்களுக்கும் மனசு இருக்கு. நீங்கள் 2 பேரும் காதலிக்கின்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் கூட இது என்னடா அசிங்கம், இதெல்லாம் வேண்டாம், பேரை மாப்பிள்ளை பார்க்கலான்னு தான் நினச்சேன். கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறவங்கள விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வளரவங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். வர்ற சம்மந்தத்தை எல்லாம் உங்கள் 2 பேருக்காக தான் என் தட்டி விட்டேன். அப்படி இல்லை, நான் அவகிட்ட உண்மையாக தான் இருக்கேன். ஆனால் நான் வேற மதத்தை சேர்ந்து. மனசை பார்ക്കുന്നவன் மனுஷன், மதத்தை பார்ക്കുന്നவன் மடை. நீ நாளை என் வீட்டுக்கு வா, பெண்ணுகளும் இவர் ஞான் போதையில் பேசுகிறேன்னு நினைக்காது. வழி இருந்த கண்ணீர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ தான் என் மாப்பிள்ளை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை. 7 உன் குடும்பத்தில் பட்டா போட்டு உட்காந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 7 எங்கள் அப்பன் தான். அது சரி. ஐயோ நம்மள சொல்றாங்க. ஐயோ
அடிபட்டுச்சானே. ஏண்டா டாக்ஸி டிரைவர் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சா செய்ய பிடிச்சிருந்தா பொண்ணை கொடு, இல்லையா இல்லன்னு சொல்லிட்டு போ. அன்வர் மேல கை வைக்கிற நீ? அன்வர் மேல போறா. ஒழுங்கா எங்க போயிடு. கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? உன்னை விட மாட்டேன்டா. வாங்க முருகேசா, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். கொஞ்சம் மெதுவா மெதுவா. ஷோல்டர் ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு. யாருக்கு? 3 நாள் இங்க தங்கி ரெஸ்ட் எடுத்தா மதி. 3 நாளா? டேய் உடம்பு சரியாக வேணாமா? மாப்பா கடை கடையை லீவ் விட்டா போகுது. எதுக்கு? வா. நான் கடையை பாத்துக்கிறேன். ஆஹா. ஆமான்னு சொல்றேன் முருகேசா. ஆமா. அன்வர் இப்படி பண்ணிட்டானே, ஆனா நல்லா இருப்பானா? அந்த அன்வர் மேல ஒரு பெட்டி கேஸ் போட்டு விட்டுறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதடா. ஐயோ கையாமிக்கி விடுமா. முருகேசு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஏதாவது பிரச்சனைனாலே என் அண்ணன் ரொம்ப பயப்படுறாரு டாக்டர். சின்ன வயசுல இருந்தே இந்த ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா. பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே பயம் இருக்கு. அது அளவோடு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதை பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி போயிடுறோம். அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பயம். அதே பயம் உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்கு. சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்களால் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுறவங்க பொண்டாட்டிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சண்டை போடும்போது அவங்களுக்கு தெரியறதில்ல தன்னோட குழந்தைங்க மனசளவில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு. அந்த மாதிரி சூழலில் வளர குழந்தைங்க சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியாமல், தைரியம் இல்லாமல் ஒரு வித பயத்தோடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இதுதான் நடக்குது. சமீபமாக என்கிட்ட வந்த 90% கேஸில் உங்கள் அண்ணனும் ஒருத்தர். அழுவாதனா? சரியான பைத்தியம் வழியா போல இருக்கு. இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி டிசார்டர். இவங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. செய்யாத தப்புக்கு சாரி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைக்குள்ளே அவரே போய் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ண ஆரம்பித்தார்னா காலப்போக்கில் அந்த பயம் காணாமல் போயிடும். இதுக்கு இவரோட முயற்சியும் தேவை. அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க டாக்டர்? இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அகோரோஃபோபியா. எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. முருகேசு, இந்தா பாஸ்கி வந்தானாமா? கடையை பூட்டி சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டான். முருகேசா, உங்க அப்பா அடிக்கிற கூத்துல நம்ம தேன்மொழிக்கு நல்ல சம்மந்தம் அமையும்னு எனக்கு தோணலை. அன்வர் பையன் வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இப்படி பண்ண என்ன? அந்த மூர்த்தி நல்ல பையனாத்தான் தெரியறான். நம்ம ஆளுங்க வேற. நம்ம தேன்மொழிக்கு அவனை சம்மந்தம் பேசினா என்ன?
உங்க அப்பாவுக்கும் அவனை பிடிச்சிருக்குது. அதுவும் இல்லாம நம்ம தேன்மொழியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் கட்டிக்க சம்மதிச்சிருக்கான். எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு படுது. நீ என்ன சொல்ற? அதுக்கு அவ சம்மதிப்பாளம்மா? ஏன் சம்மதிக்க மாட்டா? அவ விஷயத்துல நீ இது வரைக்கும் எடுத்த எல்லா முடிவும் சரியா தானே இருந்திருக்கு. அவ செஞ்ச காரியத்துக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா சம்மதிப்பா. உனக்கு சரின்னு பட்டா சொல்லு, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சரிம்மா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.